ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிளவுஸில் வந்து ஐயோக்கும் காஜாவும் கட்டுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் எப்படி வைக்கிறேங்கிறது தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கு. ரெண்டையுமே சொல்கிறேன், எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி நூலை வந்து 8 இருக்கிற மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 4 எடுத்து அதை வந்து இந்த ஊசியில கொடுத்தோம்னா 8 வரும். ஸோ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, ஓகேவா? மொத்தம் 8 இது இருக்கு, 8 பிரிவா இருக்கு இந்த நூல். ஸோ இவ்வளோ திக்கா எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரம் அறுந்து போகாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊசி, அதாவது அது வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இது வந்து இந்த கொக்கியை வந்து நம்ம ஹோல் போட்டு பிளவுஸ்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறதுக்காக இந்த ஊசி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஊசி. ஓகே, சரி வாங்க இப்போ வந்து எப்படி பிளவுஸ்ல வந்து வைக்கலாம்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் தான் வந்து கொக்கி வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீப்பட்டி கொக்கி வந்து மாற்றுறது. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த கொக்கி வைக்கிற பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ வந்து எங்கெல்லாம் அந்த கொக்கி மாட்டுவோமோ ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து கொக்கி வைக்கிறதுக்காக. அந்த வி வந்து எங்கெல்லாம் வந்திருக்கோ ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள் பக்கம் திருப்பி ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ கொக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கொக்கி. இது வந்து நம்ம வந்து ஒரு ஹெவியாக எதுனா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு கிராண்டான ப்ளவுஸு, பட்டு புடவை அந்த மாதிரியான சாரீக்கு வந்து ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லதாக கொக்கி வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் துரு பிடிக்காது. இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபாயா 25 ரூபாயான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இது வந்து அந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த சில்வர் கொக்கி, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. அதாவது ரேட் வந்து கூடினது குறைஞ்சது அந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரேட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் வந்து துரு பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல கொக்கியை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ 6 ரூபாய் பாக்கெட்டு இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இந்த கொக்கி பாக்கெட்டு. 10, 12 அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நல்லதாக குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம், ஏன்னா ஒரு பாக்கெட் வந்து 10, 12 ரூபாய் தானே, அதில் வந்து 100 கொக்கி இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் நல்லதாகவே குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, சீக்கிரம் வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து தெரியுதா? ஸோ இந்த மார்க் பண்ணதில் இந்த மாதிரி ஊசியை வந்து நம்ம இந்த மாதிரி விட்டு இப்படி நல்லா கீழே வரைக்கும் இந்த மாதிரி இது பண்ணோன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ஊசியை விட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நல்லா ஊசி ஒரு 2 இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துருங்க. ஊசி இப்படி எடுத்துட்டோன்னா இந்த ஹோல் தெரியும். ஸோ அதில் வந்து நம்ம கொக்கியை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொக்கியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி விட்டு அந்த மேலே உள்ள ஹோல் வழியாக இப்படி திருப்பிட்டோம்னா கொக்கி வந்து செக்யூர் ஆகிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொக்கி வந்து கீழே விழாது. ஸோ இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஊசியை வந்து இந்த மாதிரி, அதாவது வெளிப்பக்கம் வந்து ஊசி வந்துடக்கூடாது. ஸோ அந்த உள்ள கிளாத்துக்குள்ளேயே இந்த மாதிரி விட்டு ஊசி வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுற்றி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொக்கி வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அந்த கொக்கி வந்து இப்படி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு இந்த மேலே உள்ள ஹோல் வழியாக இப்படி எடுத்து திருப்பிட்டோம்னா
நம்மளுக்கு வந்து கொக்கி விழுந்துடும். இது வந்து விழாது. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக வந்து கொக்கி வந்து கீழே அந்த தையல் பிரிந்துட்டாலும் கொக்கி விழாது, நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க லைட்டாக அந்த சைடு. இப்போது இந்த கிளாத்குள்ளே இந்த மாதிரி கிளாத்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுங்க. வெறுமன ஹோலில் மட்டும் விட்டு எடுக்காதீங்க அந்த கொக்கியோட இதில். ஸோ இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே கிளாத்குள்ளே விட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக விட்டு எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் கிளாத்குள்ளே இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக மேலே எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ். இது வந்து சிம்பிள் தான். இந்த மாதிரி 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த ஹோலில் இந்த கிளாத்துக்குள்ளே விட்டு அந்த ஹோல் வழியாக மேலே அன்றைக்கி எடுத்துடலாம். ஸோ நூலில் வந்து சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நீட்டாக தெரியாது, பார்க்கும்போது நூல் வந்து அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நூல் வந்து சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 4 டைம்ஸ், இந்த சைடு ஒரு 4 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சைடில் லைட்டாக கிளாத்துக்குள்ளே விட்டு இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கேப்பில், அதாவது இந்த கேப்பில் நடுஸில் நம்ம மாட்டுவோம் இல்லையா ப்ளவுஸில், ஸோ இந்த கேப்புக்குள்ளே இந்த கிளாத்துக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. மேலே உள்ள கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக விட்டு இந்த சைடு இந்த மாதிரி எடுத்து நாட் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு 2 வாட்டி நல்லா விட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ வந்து இன்னொன்று வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு மெத்தட் பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அது பக்கத்துலேயே இந்த மாதிரி இந்த ஹோலில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து இந்த நாட் போடுற மாதிரி இந்த நூலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இந்த மாதிரி டைட்டாக எடுத்தோம்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி இந்த நூலுக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ஒரு 4 டைம்ஸ், அந்த சைடு ஒரு 4 டைம்ஸ். இந்த ஸ்டிச்சு வந்து போடும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சாலும் சோப் போட்டு ப்ரஷ் போட்டு இது பண்ணாலும் அறுந்து போகாது நம்மளுக்கு சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்தோம்னா, அதே மாதிரி நூல் வந்து பார்த்திங்கன்னா 8 இதாக தான் போடணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 6 இது போடுவாங்க, அதாவது இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ 8 இதாக எடுத்துக்கோங்க எப்போவுமே. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பழையபடி நம்ம அந்த இதில் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி மேலே விட்டு இந்த கேப்பில் விட்டு எடுத்துருங்க. விட்டு எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டுடலாம். நாட் போடும்போது இந்த கடைசியாக நாட் போடும்போது ரெண்டு வாட்டி விட்டு எடுத்துக்கோங்க அந்த ஊசி நூலோட ஹோலில். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. ஸோ இதை விட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை விட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த கிளாத்துக்குள்ளே கொக்கியை வந்து விட்டு எடுத்துருக்கோம், அதனால ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸ்டிச்சு போட்டிருக்கிறதுனால இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடு. இப்போ வந்து நம்ம காஜா கட்டுறது வந்து எப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து காஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு உள்ள அந்த வி பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 1 இன்ச் கேப் போட்டு பக்கத்தில் கட்டுவோம். ஸோ ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணும் போதே நம்ம வந்து வி பட்டியை ஸ்டிச் பண்ணிடுவோம். அதனால இப்போ யாரும் அந்தளவுக்கு காஜெல்லாம் எல்லாத்துலேயுமே கட்டுறதில்ல. இந்த லாஸ்ட்டில் நம்ம ஹிப்பில் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் இதுக்கும் ஒரு 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து
இந்த மாதிரி மேலே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளே, அதாவது அடியில் போயிடக்கூடாது. ஸோ இந்த மேலே உள்ள கிளாத்துக்கு ஒரு லேயருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லேயருக்குள்ளே விட்டு நம்ம இந்த மேலே எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹோல் வழியாக இந்த மாதிரி அது பக்கத்தில் நம்ம இந்த மேலே எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த நூல் பக்கத்துலேயே இந்த இதை வந்து மேலே எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம இந்த ஃபஸ்ட்டு விட்டு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த இதுலேயே விட்டு அது பக்கத்துலேயே மேலே வந்து இந்த மாதிரி இந்த வாட்டி எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி பார்த்து இருக்கு. இப்போ நம்ம அதை அப்படியே ஆப்போசிட் பார்த்து இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இங்கே பார்த்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை வந்து இந்த மாதிரி சுற்றி நம்மளை பார்த்து, அதாவது இந்த கேப்பில் விட்டு நம்மளை பார்த்து ஊசி வந்து இப்படி மேலானிக்கு எடுங்க. இந்த ஹோல்குள்ளே இந்த மாதிரி விட்டு எடுக்கிற மாதிரி எடுத்து மேலே இந்த போடுற இந்த இது வந்து இப்படி மேலே முடிச்சு விடுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஊசி வந்து இப்படி சுற்றி வந்து இந்த இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டு நம்மளை பார்த்து வர்ற மாதிரி ஊசி எடுத்து அந்த நாட் விழுறது வந்து இப்படி மேலே விழுற மாதிரி அடுத்தடுத்து வர்ற மாதிரி அந்த நாட் வந்து அடுத்தடுத்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஊசி வந்து மேல் நோக்கி நம்மளை பார்த்து விடுற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்து இப்படி வந்துடக்கூடாது. ஊசி இந்த நூலுக்கு நடுவில் தான் ஊசி வரணும், வெளிப்பக்கம் வந்துடக்கூடாது. ஆனால் கீழே போக போக அந்த நூல் வந்து சுருண்டுக்கிட்டே வரும். ஊசி வந்து வெளிப்பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது இதுக்கு வந்து வெளிப்பக்கம் இப்படி வந்துடக்கூடாது, இதுக்கு உள்பக்கம் தான் வரணும். நல்லா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போது நம்ம இதுக்குள்ளே இப்படி வெளிப்பக்கம் உள்பக்கம் அந்த மாதிரி திருப்பி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன தான் பிடிச்சி இழுத்தாலும் சட்டை தான் கிடிமே தவிர இந்த இது வந்து வராது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கொக்கியும் வச்சாச்சு, காஜாவும் வச்சாச்சு. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கொக்கி இந்த மாதிரி கிளாத்குள்ளே விட்டு எடுக்கும்போது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கொக்கி வந்து நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துடாது. ஓகேவா? ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.